Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேலியில் பேரோல் எப்படி கிரியேட் பண்ணி பார்ட் 3 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பேஹெட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். பார்ட் 3ல இந்த பேஹெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கொடுத்ததுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுறேன். சேலரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சேலரி டீட்டெயில் கொடுத்து என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் பேசிக் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, பேசிக் பே எவ்வளோ கொடுக்குறாங்க, தென் பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் எத்தனை பர்சன்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ சேலரி டீட்டெயில்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ராகுலுக்கான சேலரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறேன். பேசிக் பே 35,000 per month கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் பே அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அமௌண்ட்டில் 35,000 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஏ கொடுத்துருக்காங்க, 25% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஏ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிட்ட என்டர் ப்ரெஸ் ரேட்டுன்ற காலத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்சர் மூவ் ஆகலை. ஸோ இந்த ரேட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25% அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்சர் மூவ் ஆகாததுனால F12 யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் பட்டனில் allow to override slab percentage அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. இது எஸ் கொடுத்துட்டீங்க அப்போ நமக்கு இந்த ரேட் காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் மூவ் ஆகும். 25% அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 20%. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். 20% கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் அலவன்ஸ் 3,000 per month. இங்கே ஃபுட் அலவன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். 3,000 கொடுத்துக்கோங்க. அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸ் 2,000. இங்கே நான் மெடிக்கல் அலவன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2,000 அப்புறம் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் 15%. இங்கே நான் பிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராவிடன்ட் ஃபண்ட் 15% சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10%. இங்கே இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். 10% அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஹவுஸ் லோன் 3,000 per month. இங்கே ஹவுஸ் லோன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். 3,000 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் 12%. இங்கே ட்ராவலிங் அலவன்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 12% பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்க்கான சேலரி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது எம்ப்ளாய் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கான பேசிக் பே எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 30,000 கொடுத்துருக்காங்க. பேசிக் பே இங்கே 30,000 நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஏ கொடுத்துருக்காங்க. டிஏ 20%. இங்கே டிஏன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். 20% கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 15%. இங்கே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். 15% அப்படிங்கிறத ரேட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் 3,000. இங்கே எஜுகேஷன் லோன் கொடுத்துக்கோங்க. 3,000. அடுத்தது ஃபுட் அலவன்ஸ் 2,000. இங்கே ஃபுட் அலவன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 2,000 கொடுத்துக்கோங்க. அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 1,500 per month. இங்கே மெடிக்கல் அலவன்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 1,500 per month சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராவிடன்ட் ஃபண்ட் 12%. இங்கே பிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பிஎஃப் 12% நான் கொடுத்துக்கிறேன். இன்கம் டேக்ஸ் 10%. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் சூஸ் பண்ணிட்டு 10% சூஸ் பண்ணிக்கிறேன். ஹவுஸ் லோன் 5,000. இங்கே ஹவுஸ் லோன் சூஸ் பண்ணிக்கோங்க. 5,000 கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாய்க்கான சேலரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த கம்பெனி எத்தனை எம்ப்ளாய்ஸ் இருக்காங்களோ அந்த எம்ப்ளாய்க்கான சேலரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்க்கு சேலரி பே பண்ண போகிறோம். எம்ப்ளாய்க்கு சேலரி பே பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு இன்கேஸ் நீங்கள் பேரில் வவுச்சரில் போயிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் வவுச்சரில் பேங்க் அப்புறம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரோல் இன்ஃபோவில் வவுச்சர் டைப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி இருக்கிற பேரில் வவுச்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே ஆல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேரோல் வவுச்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக நான் எதுவுமே சேஞ்சஸ் நான் பண்ணலை. நேம் ஆஃப் கிளாஸில் மட்டும் சேலரி கம்ப்யூட், அதாவது நம்ம சேலரி போடக்கூடிய வவுச்சருக்கு பேங்க் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேலரி கம்ப்யூட் அப்படின்னு நான் கொடுத்துக்கோங்க. நமக்கு எக்ஸ்க்ளூட் திஸ் குரூப்பில் என்ன போகணும் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்றேன். இன்க்ளூட் திஸ் குரூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்றேன். லெஜர் நமக்கு எது டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னா ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வரணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஐசிஐசி பேங்க் லெஜர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது சேவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்கே கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ நமக்கு பேரோல் வவுச்சரில் சேலரி பார்த்திங்க அப்படின்னா பே பண்ண போகிறோம். இந்த கம்பெனி சேலரி எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 30 அன்றைக்கி சேலரி எம்ப்ளாய்க்கு பே பண்ண சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான சேலரிக்கான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்டன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ராகுல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 24 days பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்திருக்காங்க. இல்லை கேஷுவல் லீவ் 4 days, இங்கே ஃபெஸ்டிவல் லீவ் உங்களுக்கு எதுவும் இல்லை. 2 days பார்த்திங்க அப்படின்னா இவங்க லீவ் போட்டிருக்காங்க. அதே போல் மஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 24 days, கேஷுவல் லீவ் 4 days, இவங்க ஃபெஸ்டிவல் லீவ் பார்த்திங்க அப்படின்னா 1 day, இவங்க லீவ் பார்த்திங்க அப்படின்னா 1 day கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேலரி ஏப்ரல் மந்த்துக்கு நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஏப்ரல் நமக்கு சேலரி எதை பேஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னா அட்டனன்ஸை பேஸ் பண்ணி போகிறதுனால ஃபஸ்ட் நான் அட்டனன்ஸை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேலியில் அட்டனன்ஸ் வவுச்சருக்கான கீ பார்த்திங்க அப்படின்னா Ctrl+F5 அட்டனன்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இதுக்கான டேட்டை ஃபஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அட்டனன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மந்த்துக்கு சேலரி போடுறோமோ அந்த மந்தோட எண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா F2 கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 34 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் நேம் மஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கான ஒவ்வொன்றும் பார்த்திங்க இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கான மஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்டனன்ஸ் 24 days கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுற அட்டனன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24 days நான் கொடுத்துக்கிறேன். அகைன் நான் மஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கான கேஷுவல் லீவ் 4 days. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஷுவல் லீவ் செலக்ட் பண்ணிவிட்டு 4 days நான் கொடுத்துக்கிறேன். அகைன் மஞ்சு சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான ஃபெஸ்டிவல் லீவ் பார்த்திங்க அப்படின்னா 1 day, நான் ஃபெஸ்டிவல் லீவ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு 1 day நான் கொடுத்துக்கிறேன். தென் இவங்களோட லீவ் டே பார்த்திங்க அப்படின்னா 1 day கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே லீவ் அப்படிங்கிறத மஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். லீவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு 1 day கொடுத்துக்கோங்க. செகண்ட் எம்ப்ளாயி பார்த்திங்க அப்படின்னா ராகுல், நான் ராகுல் சூஸ் பண்ணிக்கிறேன். ராகுலுக்கான அட்டனன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இவங்களுக்கு அட்டனன்ஸ் 24 days கொடுத்துருக்காங்க. ஸோ 24 days நான் கொடுத்துக்கிறேன். அகைன் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கான கேஷுவல் லீவ் பார்த்திங்க அப்படின்னா 4 days கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் லீவில் லீவ் மட்டும் 2 days கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஷுவல் லீவ் 4 days நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ராகுல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபெஸ்டிவல் லீவ் எதுவும் இல்லை. ஸோ லீவ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 days நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அட்டனன்ஸ் வவுச்சர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அட்டனன்ஸ் வவுச்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்க்கு சேலரி பே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேலரி பே பண்ணுறதுக்காக கீபோர்டில் Ctrl+F4 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சேலரி வவுச்சர் பார்த்திங்க டிஸ்பிளே பண்ணி காட்டும். பேரில் வவுச்சர் நேமில் பேரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இதை நான் சேலரி கம்ப்யூட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம தனியாக பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நேம் டிஃபால்ட்டாக வர மாதிரி செட் பண்ணியிருந்தோம். சேலரி கம்ப்யூட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ICICI பேங்க் அப்படின்னு நேம் நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே சூஸ் ஆகிடும். ஸோ இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாய் ஃபில்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். எம்ப்ளாய் ஃபில்டருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா Alt+A கொடுங்க. இது கொடுத்து நம்ம எந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் அப்படின்றதுல எந்த மந்த்துக்கான சேலரி பே பண்ணுறோமோ அந்த மந்தோட ஸ்டார்டிங் டேட் கொடுத்துக்கணும். 2ல் அந்த மந்தோட எண்ட் டேட் நான் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாய் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஐட்டம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த சேலரி பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அட்டனன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு சேலரி கால்குலேட் ஆகிடும். இது கொடுத்து நமக்கு என்ன பண்ண செக் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எம்ப்ளாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரி கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பே ஸ்லிப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு எம்ப்ளாய்க்கு கொடுக்க போகிறோம். அதே போல் பேமெண்ட் அட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்குக்கு எப்படி சென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்போர்ட் பார்க்குறதுக்காக எஸ்கே கொடுத்து வெளியே வந்துடுறேன். கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா பேரோல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேரோல் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோலில் பே ஸ்லிப் நான் எடுக்கிறேன். பே ஸ்லிப் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கான பே ஸ்லிப் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி காட்டும். பாருங்கள் அட்டனன்ஸ் பார்த்திங்க டோட்டலாக உங்களுக்கு 29 days நமக்கு நாங்கள் அட்டனன்ஸ் போட போகிறோம். 1 day தான் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான நமக்கு அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் ஆகி நமக்கு வந்துடும். இந்த மஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 day சேலரி லெஸ் ஆகி பார்த்திங்க வந்துடும். இல்லை நமக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தனியாகவும் டிடக்ஷன் தனியாக நமக்கு இருக்குது. டோட்டல் ஏர்னிங்ஸ்க்கான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 42,650 rupees. டிடக்ஷனுக்கான டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 15,076 rupees. நமக்கு லெஸ் ஆகி நமக்கு 27,574 rupees பார்த்திங்க அப்படின்னா நெட் அமௌண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு என்ன இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இது பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கொடுத்தா நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் அட்வைஸ் அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால நமக்கு இந்த எம்ப்ளாய்க்கான அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் ஒரு நோட்டீஸ் நம்பர் ஒரு லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா அனுப்புகிறோம்.
லெட்டரில் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இந்த பேமெண்ட் அட்வைஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிபியூஷன் நமக்கு பிரிண்ட் ஆகணும் ஒரு ஆப்ஷன் நமக்கு கேட்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நோன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நமக்கு என்ன பண்ணல எந்த மந்த் நம்ம சேஞ்ச் பண்ணமோ அந்த மந்த்துக்கான டேட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் டே டு டே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டு எம்ப்ளாய் குரூப் நமக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல் ஐட்டம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும் ஒரு ஆப்ஷன் பார்த்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டர் கனெக்டில் இல்லை. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் இந்த பேமெண்ட் அட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் உங்களுக்கு எக்ஸ்பிஎஸ் ஃபைலாக பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணி காட்டுறேன். இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பே ஸ்லிப் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். இந்த பேமெண்ட் அட்வைஸ் பார்த்திங்கன்னா வியூ பண்ணி காட்டுறேன். டெஸ்க்டாப்பில் பாருங்கள் பே ஸ்லிப் அப்புறம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்புறம் நமக்கு ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். நமக்கு அந்த கம்பெனி நேம் மென்ஷனாக இருக்குது. பேமெண்ட் அட்வைஸ் நம்ம எந்த மந்த்துக்கு அந்த மந்தோட நமக்கு எண்டிங் டேட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த பேங்க் மேனேஜர் ஐசிஐசிஐ பேங்க் அந்த பேங்க் நேம் நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். பேமெண்ட் அட்வைஸ் ஃப்ரம் அந்த கம்பெனி நேமு ப்ளஸ் பார்த்திங்க அப்போ இந்த கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் நம்ம காட்டி எந்த மந்த்து நம்ம செலவுன்னு மந்த் நம்ம கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் மேக் த பேரோல் ட்ரான்ஸ்ஃபர் அபோவ் மென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் டு பிலோ மென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்போ இந்த எம்ப்ளாயி நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி நேம். இந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அது நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இதை ஜஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அனுப்ப மட்டும் போதும். சரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேல் எப்படி பேரோல் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tudorjobs.com உங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.